அன்பார்ந்த ஜோதிட ஆர்வலர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். நான் ஜோதிடர் திருப்பூர் SP நாகராஜ். தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 7845170353 7845170353. சரிங்களா? சரி, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கலாங்கன்னா, ஒருத்தரோட ஜாதகத்துல செவ்வாய் பகவான் சந்திர பகவானை பார்த்தார், என்ன ஆசையை நிறைவேற்றி தருவார் அப்படிங்கிறத பார்க்கலாங்களா? பொதுவாங்க மனிதர்களுக்கு எத்தனையோ ஆசைகள் உண்டு இல்லைங்களா? ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அவங்கவுங்க மனசுக்குள்ள எத்தனையோ வகையான ஆசைகள் இருக்கும் இல்லைங்களா? அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆசைகள்னு ஒரு 3 ஆசைகள். அது என்ன முக்கியமான 3 ஆசைகள்னு கேட்டீங்கன்னா, நல்ல வாழ்க்கை துணை இல்லைங்களா? ஆணா இருந்தால் பெண்ணா இருந்தால் அந்த முக்கியமான ஆசைகள்ல நல்ல வாழ்க்கை துணை, நல்ல குழந்தைகள், குடியிருக்கிறதுக்கு ஒரு சொந்த வீடு, பயன்படுத்துறதுக்கு போறதுக்கு வர்றதுக்கு ஒரு சொந்த வாகனம். இந்த குடியிருக்கிறதுக்கு ஒரு சொந்த வீடு, சொந்த வாகனம் அப்படிங்கிற அந்த ஆசையை செவ்வாய் பகவான் சந்திர பகவானை பார்க்கிறப்போ, யாருடைய ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருக்குதோ அந்த ஜாதகருக்கு இந்த சொந்த வீடும் வாகன அமைப்பும் அமையும். செவ்வாய் தருவார். அந்த ஜாதகருக்கு மட்டும் இல்லைங்க, இந்த ஜாதகருக்கு மட்டும் இந்த சொத்து யோகத்தை கொடுக்கறது இல்லை, ஜாதகருடைய அம்மாவுக்கும் தருவார். ஜாதகருடைய அம்மாவுக்கும் தருவார் செவ்வாய். ஏன்னு கேட்டீங்கன்னா, சந்திரன் தாயை குறிக்கிற காரகிரகம் இல்லைங்களா? எந்த மனிதனாக இருந்தாலும் சரி, உலகத்தில் வாழக்கூடிய எந்த மனிதனாக இருந்தாலும் அம்மாவை குறிக்கிற காரகிரகம் சந்திரன். அப்ப செவ்வாய் பகவான் சந்திரனை பார்க்கிற போது, யாருடைய ஜாதகத்துல சந்திரனை செவ்வாய் பார்வை செய்கிறாரோ அந்த ஜாதகருக்கு மட்டுமல்லாமல் ஜாதகருடைய அம்மாவுக்கும் அந்த சொத்து யோகத்தை கொடுப்பார். அது மட்டும் இல்லைங்க, சொத்தை மட்டும் கொடுக்கறது இல்லை, ஜாதகருக்கு கோபத்தை கொடுப்பார், தைரியத்தை கொடுப்பார், சுறுசுறுப்பு கொடுப்பார், அவசரத்தை கொடுப்பார், ஆத்திரத்தை கொடுப்பார், வேகத்தை கொடுப்பார், செயல்திறனை கொடுப்பார், இதையும் சேர்ந்து கொடுப்பார். ஏன்னு கேட்டா இதெல்லாம் செவ்வாயுடைய தன்மைகள். தைரியம், கோபம், அவசரம், வேகம், செயல்திறன் இதெல்லாம் செவ்வாயினுடைய தன்மைகள். அப்ப சந்திரன் ஜாதகருக்கு என்ன ஆகிறார்? உடலையும் மனதையும் குறிக்கிற காரகிரகம் இல்லைங்களா? யாரா இருந்தாலும், எந்த மனிதனா இருந்தாலும், ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும், உடலையும் மனதையும் குறிக்கிற காரகிரகம் சந்திர பகவான். அப்ப அந்த உடலையும் மனசையும் குறிக்கிற சந்திர பகவானை செவ்வாய் பார்க்கிறப்போ அந்த செவ்வாயினுடைய தன்மைகள் ஜாதகர்கிட்ட வந்துடும். தைரியம், கோபம், அவசரம், வேகம், செயல்திறன் இதெல்லாம் வந்துடும். சரி, ஜாதகருக்கு மட்டும்தானவா? அவங்க அம்மாவுக்கும் அதே தான். அவங்க அம்மாவுக்கும் தைரியத்தையும் கோபத்தையும் தருவார். ஏன்னா சந்திரன் தான் அம்மாவுக்கு குறிக்கிற காரகிரகம் இல்லைங்களா? அப்போ உடல் காரகரான, மனம் காரகரான அந்த சந்திரன் ஜாதகருக்கு தரக்கூடிய அதே தைரியத்தையும் கோபத்தையும் அவசரத்தையும் வேகத்தையும் அவங்க அம்மாவுக்கு கொடுத்துருவார். அடுத்ததை இன்னொன்னு தருவார். இதெல்லாம் சொத்தெல்லாம் தர்றாருன்னா அது நல்ல பலன், யோக பலன். ஆனா இப்ப சொல்ல போறது அது கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமான பலன். அது என்ன மனசுக்கு கஷ்டமான பலன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 பேத்துக்குமே சந்திரனை செவ்வாய் பார்க்கிற ஜாதகருக்கும் சரி, ஜாதகருடைய அம்மாவுக்கும் சரி, 2 பேத்துக்குமே வாழ்க்கையின் பிற்காலத்தில், வாழ்க்கையினுடைய பிற்பகுதியில் இரத்த சம்பந்தமான நோயையும் தந்து விடுவார். ஏன்னு கேட்டா செவ்வாய் ரத்தத்துக்கு காரணகர்த்தா. பொருட்காரத்து ரீதியா நல்ல பலன், உயிர்காரத்து ரீதியா ரத்த சம்பந்தமான நோயை தருவார். ஏன்னா ஜாதகருக்கு உடலை குறிக்கிற காரகிரகம் சந்திரன். அந்த சந்திரனை செவ்வாய் பார்க்கிறப்போ ஜாதகருக்கும் ரத்த சம்பந்தமான நோய். அது சந்திரன் அம்மாவையும் குறிக்கிறதுனால அம்மாவுக்கும் அதே ரத்த சம்பந்தமான நோயையும் அந்த செவ்வாய் பகவான் சந்திரனை பார்க்கிற போது 2 பேத்துக்கும் தந்து விடுவார். இது நான் ஒரு ஜோதிட பலன் மட்டும் சொல்றதா இல்லைங்க. வேற எந்த பலன், எத்தனையோ பலன் சொல்லும் போது ஜோதிட பலன் சொல்றேன். இது அனுபவ பலனாவே சொல்றேன். ஏன்னா எங்க அம்மாவுக்கும் எனக்கும் இந்த பலன் அப்படியே எங்க வாழ்க்கையில நடந்துச்சு. அதனால இது ஜோதிட விதிக்குண்டான பலன் மட்டுமல்ல, என்னுடைய வாழ்க்கையில் எனக்கும் என்னுடைய தாய்க்கும் நடந்த பலன் என்று சொல்லி அடுத்த காணொளியில் வேறொரு தலைப்பில் உங்களோடு பேசுகிறேன். சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு நன்றி, செய்யாதவர்கள் செய்யுங்கள். வணக்கம், விடைபெறுகிறேன்.